அனைவருக்கும் வணக்கம். பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானுடைய நிலைமை இப்போ அப்படித்தான் ஆயிடுச்சு நண்பர்களே. மீண்டும் மீண்டும் பாகிஸ்தானில் பிரச்சனைகள் தலையெடுத்துக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தானில் பெரும் பிரச்சனைகள், கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. நாம் அதுவும் குறிப்பாக இந்த பலோச்சிஸ்தான் விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானுடைய தலைவர்களையும் பாகிஸ்தான் இராணுவத்தையும் தூங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. லேட்டஸ்டாக அவங்க செய்த பிரச்சனையில் 8க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்குது. இந்த செய்தியை கேட்டு பாகிஸ்தானுடைய அரசியல் தலைவர்களும் பாகிஸ்தானுடைய அரசும் பாகிஸ்தானுடைய இராணுவமும் கொந்தளிச்சு போயிருக்குது. அது மட்டுமல்ல, தங்களுடைய கோபத்தை முழுக்க முழுக்க இப்பொழுது ஈரானின் பக்கம் திருப்பி இருக்குது. ஈரானை சாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது. இவர்கள் இந்த பாகிஸ்தான் அரசியல்வாதிகளும் இராணுவத்தினரும் ஈரானை சாடுவதற்கான காரணம் என்ன? பலோச்சிஸ்தான் விடுதலை இயக்கத்துக்கும் ஈரானுக்கும் என்ன சம்பந்தம்? இவ்வளவு நாளாக இந்தியாவை தான் பிளேம் பண்ணிட்டு இருந்தது. நேற்று முதல் பார்த்தோம்னா ஈரானின் மீது பயங்கரமான ஒரு காழ்வு உணர்ச்சியை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானியர்கள் தங்களுடைய சமூக ஊடகங்கள்லையும். இதை பற்றி தான் இன்னைக்கு விலாவாரியாக பேச போகிறோம் நண்பர்களே. நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்க, இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாம் போடுகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். ரொம்பவுமே சுவாரஸ்யமான வீடியோ, தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னைக்கு காலையிலிருந்து செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானை பற்றிய செய்திகள் தான் ஹெட்லைன்ஸே பிடிச்சிருக்குது நண்பர்களே. பாகிஸ்தானுடைய பிரதமர்லேருந்து ஆரம்பிச்சு அவருடைய அல்லக்கை எல்லக்கைன்னு ஆரம்பிச்சு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியிலிருந்து ஆரம்பிச்சு அங்கே இருக்கிற பாகிஸ்தானுடைய இராணுவத்துடைய சின்ன சின்ன தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு நேராக ஈரானைத்தான் வந்து டார்கெட் பண்ணி டபடபடபடவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா பிரச்சனை, ஈரானுக்கும் இவங்களுக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நேற்று நடந்த ஒரு சம்பவம் தான் அதுக்கு காரணம். வழக்கமாக பாகிஸ்தானில் இருக்கிற பாகிஸ்தானுடைய ஆகப்பெரிய மாகாணமான பலோச்சிஸ்தான்லேருந்து பிரச்சனைகள் கிளம்புறதை நம்ம பார்த்துருக்குறோம். அதை பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு விடுதலை இயக்கம் தான் இதை பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கும் அந்த நாட்டில் இருக்கிற சீனர்களுக்கும் பெரும் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் இந்த 3 நாடுகளுடைய எல்லை கோடுகளும் இணைகிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிற சிஸ்டான் பலோச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில், அந்த மாகாணம் எங்கே அமைஞ்சிருக்குது? ஈரானுக்குள்ளே அமைஞ்சிருக்குது. அந்த மாகாணத்தில் பாகிஸ்தான் ஈரான் எல்லை கோட்டுக்கு மிக அருகாமையில் ஈரானுக்குள்ள ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்குது பலோச்சிஸ்தான் நேஷனல் ஆர்மி. இத்தனை ஆண்டுகளாக நாம் கேள்விப்படுறது எல்லாமே பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தான். இது வந்து ஒரு புதுசாக கிளம்பி இருக்கிற ஒரு விடுதலை இயக்கம், பலோச்சிஸ்தான் நேஷனல் ஆர்மி அப்படின்னு. அந்த பலோச்சிஸ்தான் நேஷனல் ஆர்மி தான் ஈரானுக்குள்ள, அதாவது எல்லை தாண்டி பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டி ஈரானுக்குள்ள போய் ஈரானுடைய ஒரு கிராமத்தில், அந்த சிஸ்தான் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த தாக்குதலை நடத்தி இருக்குது. சரி, ஈரானில் தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தானுக்கு என்னங்க சார் வலிக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அங்கே தான் விஷயமே அடங்கி இருக்குது. அங்கே ஈரானுக்குள்ள அவங்க தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதில் 8 பேர் இறந்துருக்கிறாங்க. எல்லாருமே பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தான் சிட்டிசன்ஸு. அதுலேயும் குறிப்பாக பாகிஸ்தானுடைய பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல இருந்து அங்கே வேலைக்கு போனவங்க. என்னங்க சார், பாகிஸ்தான்லேருந்து ஈரானுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அங்கே ரொம்ப நார்மல் நண்பர்களே. பாகிஸ்தானில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுறதுனால நிறைய லட்சக்கணக்கான மக்கள் பாகிஸ்தானியர்கள் எல்லை தாண்டி ஈரானுக்குள்ள பலவிதமான வேலைகளுக்கு போறாங்க. அங்க வந்து இந்த காரு பைக்கு மெக்கானிக்குக,
அந்த மெக்கானிக் ஷாப்பில் வேலைகள், ரோடு கூட்டுறது, இந்த மாதிரி மீனியல் ஜாப்ஸ், வீட்டு வேலைகள், கட்டட வேலைகள் அப்படின்னு இந்த மாதிரியான அன்ஸ்கில்டு லேபர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான அன்ஸ்கில்டு லேபர் வேலைகளுக்கு லட்சக்கணக்கான பாகிஸ்தானியர்கள் ஈரானுக்குள்ள போறாங்க அப்படின்னும் அங்க வேலை செய்துட்டு நிறைய பேர் சாயங்காலமான திரும்பி வந்துடுவாங்களாம். நிறைய பேர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை பாகிஸ்தானுக்குள்ள வந்து தங்களுடைய வருமானத்தை தங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கறத வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இப்படி ஈரானுக்குள்ள வேலை செய்துகிட்டு இருந்த பாகிஸ்தானியர்களை டார்கெட் பண்ணி, அதுலேயும் குறிப்பாக இந்த பலோச்சிஸ்தான் நேஷனல் ஆர்மி இருக்குது இல்லையா, அந்த புது அவுட்ஃபிட், அவங்க வந்து ரிலீஸ் பண்ண ஒரு செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினோம், அதுலேயும் குறிப்பாக இந்த பஞ்சாபை சேர்ந்தவர்கள், அது வந்து இந்திய பஞ்சாப் இல்லை, பஞ்சாபுங்கிறது பெரிய மாநிலமாக இருந்து அதை ரெண்டாக பிரித்து கொஞ்சம் 25-30% தான் இந்தியாவுக்கு வந்தது, மீதி 60% பாகிஸ்தானில் தான் இருக்குது. அது பாகிஸ்தானி பஞ்சாப். அந்த பாகிஸ்தானுடைய பஞ்சாபை சேர்ந்தவர்கள் பலோச்சிஸ்தானில் வந்து எங்கள் வேலையெல்லாம் வந்து அபகரிக்கிறாங்க, எங்களுடைய கனிம வளத்தை அபகரிக்கிறாங்க. பஞ்சாபை சேர்ந்த பிஸ்னஸ்மென்லாம் வந்து பலோச்சிஸ்தானில் தொழில் ஆரம்பித்து, குறிப்பாக இந்த மைனிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, மணல் அள்ளுறது, தாது மணல் அள்ளுறது, இது போன்ற வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதனால் பஞ்சாபியர்கள் எங்களுடைய நம்பர் 1 எதிரிகள் அப்படின்னு இந்த பலோச்சிஸ்தான் நேஷனல் ஆர்மி அறிவிச்சுட்டு, அப்படி பஞ்சாபியர்களை தேடி தேடி இவங்க கொள்றாங்க அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது வெளியாகி இருக்குது. ஈரானுடைய நாட்டுக்குள்ள இந்த தாக்குதல் நடந்ததுனால பாகிஸ்தான் அப்படியே கொந்தளிச்சு போயிருக்குது. தங்க நாட்டுக்குள்ள இதை விட பெரிய தாக்குதல் நடந்த போயெல்லாம் கப்பு சிப்புன்னு அப்படின்னு அப்படியே மூச்சு காட்டாமல் உட்கார்ந்துருந்த பாகிஸ்தான் இப்பொழுது ஈரானுக்குள்ள நடந்துடுச்சு அப்படின்ன உடனே ஈரான் அரசின் மீது பயங்கரமான ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. அரசின் மீது பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. நீங்கள் வந்து தீவிரவாதிகளுக்கு இடம் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து தீவிரவாதத்தை வளர்க்குறீங்க அப்படின்னு ஈரான் மேலே பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஸ்டவ் காலிங் த கெட்டில் பிளாக் அப்படின்னு. அதாவது அடுப்பு மேலே வச்சிருக்கிற பாத்திரம் கறி பிடிச்சி கிடக்குதுன்னு அழுதுச்சான். அதுதான் அந்த பழமொழி. அந்த மாதிரி தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண்ணே பாகிஸ்தான் தான். அவன் வளர்த்து விட்டது தான் இன்னைக்கு உலகத்தில் முக்காவாசி நாடுகளில் இருக்கிற தீவிரவாதிகள். அப்படிப்பட்ட பாகிஸ்தான் இப்பொழுது ஈரானை பார்த்து குய்யோ முறையோன்னு அழுகுது, நீ தான் வந்து தீவிரவாதத்தை வளர்த்து எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்புகிற அப்படின்னு. அதற்கு ஈரான் இதுவரைக்கும் வாயே திறக்கலை அப்படிங்கிறதான் விசேஷமே. ஈரான் என்ன சொல்லியிருக்குது, இது வந்து கண்டனத்துக்குரியது, சாதாரண மக்களின் மீது தாக்குதல் நடத்துறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, தீவிரவாத நடவடிக்கைகள் உலகத்தில் எங்கே நடந்தாலும் அதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு பொத்தாம்பொதுவாக போகிற போக்கில் எப்படி பட்டும் படாமல் ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிருச்சு. அவ்வளோதான். இதை கேட்டு மேலும் கொதிச்சு போயிருக்குது பாகிஸ்தானுடைய இராணுவமும். இந்த விஷயம்தான் இப்பொழுது உலகம் முழுவதும் ஹைலைட்டாக ஓடிட்டு இருக்குது. நண்பர்களே உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸும் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது அப்படின்னு நான் சொல்லணும். அது சரி, இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.